கௌசி, நீ ஏன் பஸ் ஏறி வந்தியா இல்ல உன் வீட்டுக்காரர் உன்னை கூட்டிட்டு வந்து விட்டாராமா? அப்பா, பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு வந்து அவங்க டிராப் பண்ணாங்க. அப்படியே நான் பஸ் ஏறி வந்துட்டேன்ப்பா. அவங்க ஆபீஸ் கிளம்பி போகணும். பர்த்டேக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்கப்பா. அதனால எதுக்கு அவங்கள கொண்டு வந்து விட்டுட்டு அப்புறம் போறதுக்கு டைம் இருக்காது, டைம் ஆகிடும். நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன்ப்பா. சரிம்மா, முன்ன மாதிரி எல்லாம் உங்க வீட்டுல எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? எப்பவும் போலதானே ஹாப்பியா இருக்கீங்க? இல்ல முன்னாடி மாதிரி ஏதாவது யாராவது வம்பு பண்ணிட்டு இருக்காங்களாமா? ஆச்சா, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுப்பா. நல்லாவே இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க வீட்டுல வசதி தான் பத்தாது உனக்கு. நம்ம வீட்டுல மாதிரி வசதி இருக்காதுல்ல. அது ஒண்ணுதான்ப்பா குறை. ஆனாலும் என் பொண்ணு இவ்வளவு தைரியமா குடும்பத்தை நடத்து. என்னப்பா பண்றது, தெரிஞ்சே போயாச்சு, இருந்துதான் ஆகணும். தெரியாம தானம்மா? தெரியாம தான்ப்பா. பையன் தெரிஞ்சவன் தானே. அவன் என்னை ஏமாத்துறான் தான், இல்லைன்னு சொல்லல. நான் வேணும்ன்றதுக்காக அவன் ஏமாத்திருக்கான். ஆனா அவன் இப்ப வச்ச பாசம் என்னவோ உண்மைதான்ப்பா. பணக்கார மாதிரியே என்கிட்ட ஏமாத்துறான், நானும் நம்பினேன். அவன் ஏமாத்துறது என்னவோ உண்மைதான்ப்பா. ஆனா அவன் வச்ச பாசம் பொய் கிடையாது, அது ரொம்பவே அதிகம். என்ன ஒண்ணு, காசு பணம் தான் இல்ல. போக போக வராமலாப்பா போயிடும். அந்த ஒரு நம்பிக்கையில தான் ஓட்டிட்டு இருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா. கொஞ்சம் வசதி தான், நீங்க சொல்ற மாதிரி பத்தாது. ஃபேன் கூட ஸ்பீடா ஓடாது. ஏசி கொஞ்சம் ரிப்பேர் ஆயிட்டு, அந்த அம்மா வாங்கி கொடுத்தது. அது சரி பண்ண கூட எங்களால முடியல. கொஞ்சம் அந்த கஷ்டம் தான் இருக்கு. ஜாமான் செட்டெல்லாம் அளவுக்கு நம்ம நினைச்சப்போ ஓடி போய் வாங்க முடியாது. காசு நினைச்சப்போ கையில இருக்காது. எங்கவாது அங்கங்க கடன் வாங்கணும். கடன் வாங்கினதை திருப்பி அடைக்க முடியாது. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கதான்ப்பா செய்யுது. என்ன செய்யுது, போக போக சரியாகிடுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் நாத்தனார் வேற இருக்காங்களா, அவங்க பிள்ளைகளை பார்க்கணும், அவங்களுக்கு டேப்லெட் மாத்திரை மருந்துகள் வாங்கணும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குப்பா. பரவாயில்ல, ஓகே தான், ஓட்டியாச்சு, பழகிடுச்சு, அவ்வளவுதான். இனிமேட்டு சொல்றதுக்கு என்ன, அதுவே பழகிடுங்கிற மாதிரி பழகிடுச்சு. இவ்வளவு தைரியமா பேசுது, பரவாயில்ல. ஆமாப்பா, ரொம்பவே தைரியம் வந்துருச்சு. ஏமா வீட்டு பக்கம் வரவே மாட்டேன்? என்னப்பா பண்றது, எங்கப்பா வரதுக்கு முடியுது என்னால? சொல்லுங்க, எங்க வர முடியுது? வரதுக்கெல்லாம் முடியலப்பா. ஆமா, அது சும்மா சும்மா பஸ் ஏறி வர்றதுக்கு காசு வேணும். அவர்கிட்ட கேட்க முடியாது, பாவம். அதனாலதான் நான் வரவே இல்லை. தம்பி பர்த்டே எப்படி வரும், அப்ப போய்க்கலாம் போய்க்கலான்ட்டு வரவே இல்லப்பா. பரவாயில்ல, விடுங்க, ஏதோ ஓட்டிட்டு இருக்கேன். எனக்கு உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையாதாம்மா இருக்கு. நீங்க பெருமைப்படுறீங்களா, அதுவே எனக்கு ஹாப்பி தான்ப்பா. நம்ம பொண்ணு இப்படி இருக்கு, நம்ம பொண்ணு இப்படி போயிட்டே இருக்கு வாழுது அப்படின்னு நீங்க பெருமைப்படுறீங்கல்ல, அது எனக்கு ஹாப்பி தானே. நிஜமாதாம்மா சொல்றேன், அப்பா உன்னை நினைச்சு ரொம்பவே பெருமை தான் படுறேன். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. சரிம்மா. ஏம்மா, உன் அண்ணன் பிள்ளைக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கிற பிறந்த நாளுக்கு போடுறதுக்கு? பிறந்த நாளுக்கு போடவா? தம்பிக்கா? என்ன கேக்குறீங்கப்பா? நகையா? அதான் என்ன வாங்கிட்டு வந்தேன்னு கேட்டேன். எதுவும் போடுறியா இல்ல பணம் இதை வச்சு தரியம்மா? அப்பா, போடுற அளவுக்கு இவ்வளவு தூரம் சொல்லி வரேன், போடுறியான்னு கேட்டா என்ன பார்த்தோம்? போடுற அளவுக்கெல்லாம் எங்க கிட்ட ஒன்றும் பைசா கிடையாதுப்பா. தம்பி பிறந்தப்பதான் அப்படி இப்படின்னு ஏதோ போட்டேன். எனக்கும் பர்த்டேக்கு போடுறதுக்கு அவ்வளோ ஆசை. நான் வீட்டில் கேட்கலான்னு நினைச்சேன். என் வீட்டுக்காரர் தான், நீ போடணும்னு நினைக்கிறியா கௌசி அப்படின்னாரு. பரவாயில்லங்க, காசு இருந்தா கூட பரவாயில்ல, நம்மள்ட்ட காசு பணமும் கிடையாது. சரி போடலன்னா என்ன, விடுங்க, எங்க வீட்டுல யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டேன்ப்பா. ஏன்பா, அண்ணன் எதுவும் அன்பு எதுவும் நினைப்பாங்களா? என்னடா இவ ஒண்ணுமே போடல அப்படின்னு. இல்லம்மா, நினைக்க மாட்டாக. இருந்தாலும் முறைக்கு ஏதாவது ஒரு கிராம் கூட எடுத்துட்டு வந்திருக்கலாம், மோதிரம். அதுவும் நீ பாட்டுக்கு வெறுங்கை வீசிட்டு வந்திருக்கா. அவனுக்கு இருக்காத்த, நீ தான் ஒரு ஆளு தானே, அதுக்கு சொல்றேன். சரி சரி, பரவாயில்ல, விடு. என்ன செய்யறது, ஒரு சூழ்நிலை அப்படி இருக்கு. எனக்கு போடணும்னு ஆசைதான்ப்பா, போடல முடியல. 1000 ரூபாய் பணம் வச்சு கொடுக்கலான்ட்டு வீட்டுக்காரர் 1000 ரூபாய் கொடுத்து விட்டுருக்காருப்பா. 1000 ரூபாய் காசு மட்டும் வச்சு தரவா? என்னால முடிஞ்சது எதுவோ நீ வச்சு கொடுமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்ன செய்யறது, நீ கல்யாணம் பண்ணிட்டு போன வீடு அப்படி, நீ என்ன பண்ணுவ பாவம். நானும் இன்னைக்கு நான் வாழ்க்கை மாறும், நாளைக்கு வாழ்க்கை மாறும்னு ஓடிட்டே இருக்கேன்ப்பா. என்னைக்கு வாழ்க்கை மாறுதோ தெரியல, பாப்போம், மாறுற அன்னைக்கு மாறட்டும். ஒன்னும் கவலைப்படாத, வாழ்க்கை மாறாம என்ன பண்ண போகுது சொல்லு. அதான்ப்பா. அப்பா, எதுவும் எடுக்கலன்னு எதுவும் நினைக்குமா அண்ணன்? என்னடா அந்த கௌசி சும்மா வந்திருக்காளேன்னு. பா, என்னப்பா பண்றது? விடுமா, அண்ணன் என்னத்த நினைக்கிறான், அவனை பத்தி தெரியாதா, உன் குடும்பத்தை பத்தி தெரியாதா? எல்லாமே அண்ணனுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அப்புறம் அண்ணன் நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவன் ஒன்னும் நினைக்க மாட்டான், கவலையே படாத, சரியா?
சரிப்பா, நீங்க கேட்டோன்னே மனசே ஒரு மாதிரி யோசனையா இருக்கு. என்னடா அவசரப்பட்டு சும்மா வந்துட்டோமே. என்கிட்ட கூட ஒரு மோதிரம் இருக்குப்பா. அதை கூட மாத்திட்டு தம்பிக்கு ஏதாவது எடுத்துட்டு வந்திருக்கலாம். அதையும் விட்டுட்டேன். டவுனுக்கு போய் ஏதாவது எடுத்துட்டு வரவா அந்த மோதிரத்தை மாத்திட்டு? ருசி சும்மா இரு. நான் எதுக்கும் ஒரு பேச்சுக்கு கேட்டேன், நீ எடுத்துட்டு வந்தியா என்னன்னு. அதுக்காக போய் மாத்திரேன்னுலாம் சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் மாத்தக்கூடாது, பேசாம இருக்கிற. இல்லப்பா, என்னடா இவ ஒண்ணுமே போடாம அப்படி வந்திருக்காளேன்னு உங்க நினைச்சிட கூடாது இல்லையா? அதுக்கு சொல்றேன். எடுத்துட்டு தான் வரேனே. என்ன இப்ப எனக்கு மோதிரம் வேணுமா வேணும், அதெல்லாம் பரவாயில்ல. அம்மா, நீ வச்சிருக்கதே அந்த ஒரு மோதிரம் தான். அதுவும் அப்பா ஃபர்ஸ்ட் உனக்கு வாங்கி கொடுத்ததுனால அதை பத்திரமா வச்சிருக்கேன்னு நீ அடிக்கடி சொல்லுவ. அப்படி இருக்கும்போது அதை போய் மாத்திட்டு பிள்ளைக்கு அப்படி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவன் ஒன்றும் நினைக்க மாட்டான் அண்ணே. இல்லப்பா, ஒரு வேலை நினைச்சிச்சுன்னா அதான், அதுக்கு தான் சொல்றேன். ஒரு வேலை நினைச்சிச்சுன்னா. நினைக்க மாட்டான், நான் சொல்றேன் இல்ல, அப்புறம் என்ன. ம் இந்த மல்லிகா, ஆனா நீ பண்றது உனக்கே சரியா என்னன்னு தெரியல. ட்ரெஸ்ஸை நீ படிக்க எடுத்துட்டு வா நீ போட்டு பாடா படுத்திட்ட. நான் ட்ரெஸ்ஸை இப்ப எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். நீ எப்படி அவனுக்கு போட்டு விடுவேன்னு நானும் பாக்குறேன். என்னடா ட்ரெஸ்? யாருக்குடா ட்ரெஸ்? இருங்க, நான் எப்படியோ போட்டு விடுவேன். நீங்க ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டீங்கல்ல, எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு தெரியுமா, எடுக்கலையேன்னு. எப்படியோ நீங்க எடுத்துட்டு வந்த வரைக்கும் ரைட்டு. பிள்ளைக்கு கரெக்டா இருக்கும்ல நீங்க எடுத்துட்டு வந்தது? கரெக்டா இருக்க மாதிரி தான் பார்த்து எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த யாருக்கு துணிமணியும் கேட்டேன். மல்லியா, யாருக்குடி ட்ரெஸ்? ஏமா இந்த அட, சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏமா, யாருக்குமா? யாருக்கு? சொல்லுடி. கேக்குறாங்கல்ல எல்லாரும் யாருக்குன்னு. வாய் திறந்து சொல்றதுக்கு என்ன சொல். அத்தை, வேற யாருக்கும் இல்ல, உங்க பேரனுக்கு தான். கிருஷ்ணா மயனுக்கு. அவன் மயனுக்கா? அவன் மயனுக்கு நீ என்னத்துக்கு இப்ப எடுத்திருக்கிற ட்ரெஸ்? ஏன், என்ன அவனுக்கு இப்ப? அதுவும் நீ ஏன் எடுத்திருக்கிற? அவங்க ஆத்தக்காரி போட்டு விடுவாளா முதல்ல அவனுக்கு? நீ எடுத்த துணிய? அறிவுல. அத்தை, பிள்ளைக்கு பிறந்த நாள் முடிஞ்சிருச்சுல, எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? பிள்ளைக்கு பிறந்த நாள் முடிஞ்சிருச்சுனோட நம்ம ஒரு துணி கூட பிள்ளைக்கு வாங்கலையேன்ட்டு எனக்கு இருந்துச்சு. இந்த மாசம் தானே இந்த பய பிறந்திய, முதலுக்கே வந்துருச்சு போல. இந்த பங்குனி கடைசியில தானே பிறந்தேன். கடைசியிலையா முதலுக்கானே எனக்கு ஆகும் இல்லை. முதலுக்கு பிறந்திருப்பேன் போல, பங்குனி முதலுக்கு. அதுவே ஆகும் இல்லை. என்னமோ போ. அந்த பிள்ளை தான் இன்னைக்கு சொல்லிட்டு இருந்துச்சுல அம்புகிட்ட. அந்த வகையில் எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. பிள்ளைக்கு ஒரு துணி கூட வாங்கி போடலையம்மா போதனை பிறந்த நாளுக்குன்னு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அந்த வாக்கில் இன்னைக்கு இவரை வாங்கிட்டு வந்தியே ஆகணும். எனக்கு தெரியாது இப்போ நீங்கள் வாங்கிட்டு வர போறியா இல்லைன்னு இவர்கிட்ட கேட்டேன். சரி நான் வாங்கிட்டு வரேன், நீ ஏன் கால்வாள்னு கத்துற அப்படின்னு சொல்லி வச்சுட்டாரு. ஏங்க, கரெக்டான வயசுக்கு தான் வாங்கிட்டு வந்தீங்களா? ட்ரெஸ்ஸை வெளியில எடுங்க பார்ப்போம். அத்தே, அதுல இருந்து கொஞ்சம் துணியை வெளியில எடுங்களே. என்ன கலர் ஏது என்னன்னு பாப்போம். நல்லா இருக்கானே. நல்ல ட்ரெஸ் தான், சூப்பர் ட்ரெஸ். ஏமா அதை வெளியில எடு. 700 ரூபா வந்துருச்சு தெரியுமா, அந்த பனியனும் அந்த பேண்டும். பனியன் பேண்ட் 700 ரூபாய்? நல்ல தரமான பனியன் பேண்ட் 700 ரூபா. அதை வெளியில எடுமா பாப்போம். இதான் எடுக்கிறேன். என்னடா அது, கலர் கலரா நல்லாதான் இருக்கு. ஏண்டி, நல்லா தானடி இருக்கு, சூப்பரா. அந்த பயலுக்கு அழகா இருக்குமே. எடுத்ததெல்லாம் எடுத்துட்டு இப்ப எப்படி அவனுக்கு போட்டு விடுவ நீனு? அதான் எனக்கும் தெரியல, எப்படி போட்டு விட போறேன்னு எனக்கு தெரியல. பாப்போம், எப்படியாவது போட்டு விடணும். பின்னாடி முதல்ல தூக்கிட்டு போனா நேத்து குளிப்ப போவான்னு நினைக்கிறேன். ஒருவேளை குளிச்சுக்கிட்டு இருக்காளே என்னமோ. என்னம்மா, அவனை போய் தூக்கிட்டு வரணுமா? ஆமாட்டி, பின்னாடி பக்கம் போய் பருப்புள்ள இருப்பியா, தூக்கிட்டு வருதா வாவே. இந்த துணியை போட்டு விடுவோம், எப்படி இருக்குன்னு பாப்போம். சரி சரி, அவன் வந்தாதான் திட்டு வருவேன். இல்லைன்னா நான் அழுக விட்டெல்லாம் திட்ட மாட்டேன். அவங்க அம்மா வந்து என்னைய பிடிச்சி திட்டும். அதெல்லாம் நீ கூப்பிட்டு உடனே பிள்ளை தாண்டிட்டு உன்கிட்ட உடியாருவான். உன்கிட்ட உடியாரெல்லாம் இருக்க மாட்டான், சரியா? நீ போய் பிள்ளைய தூக்கிட்டு வா முதல்ல. வந்தா தூக்கிட்டு வருவேன், இல்லைன்னா இல்லப்பா. அதையும் நான் சொல்லிட்டேன் இப்பவே. சும்மா அப்புறம் என்னை தூக்கிட்டு வரல அப்படி இப்படின்னா என்னைய பிடிச்சி திட்ட கூடாது, பாத்துக்க. அட, திட்ட மாட்டேன் ஆயா, நீ போ ஆயா. முதல்ல போய் தூக்கிட்டு வா. தூக்கிட்டு வரட்டும், அப்புறம் போட்டு விடுவோம். எங்க பொம்மை எல்லாம் எங்க? முட்டாயி பொம்மை. ஆமா வண்டியிலே வச்சுட்டு வந்து இரு, போய் எடுத்தாரேன். அது என்னடி முட்டாயி பொம்மை? பொம்மைன்னா அதுக்கு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. ஒரு பொம்மை நல்ல பொம்மையா பார்த்து வாங்கிட்டு வாங்க நீ. அப்புறம் முட்டாய் ஒன்று வாங்கிட்டு வாங்க நீ. பிறந்த நாளா இருந்தா பிள்ளைக்கு கேக்கெல்லாம் வாங்கியிருப்போம், வாங்க முடியாம போச்சு. சரி, இதையாவது பிள்ளைக்கு வாங்கி தருவோமே. பிறந்த நாள் தான் சொல்லாம கொள்ளாம அவளாம் முடிச்சுக்கிட்டா. நம்மளும் தேதியை மறந்து தொலைச்சிட்டோம். அப்புறம் என்னத்தே பண்றது, வாங்கியும் கொடுக்க முடியாம இருக்க முடியுமா? அது சரிதான், பேசுறதுலயும் இதுல வேற இத்தனை இதாக்கும். ஏலே வரியா, பெரியம்மா கூப்பிடுதுடா. மலியாம்மா, என் தங்கம். அக்கா, ஐயோ அக்கா கூப்பிடுறது என்ன பத்தாரு. வாங்க வாங்க வாங்க, வா மாட்ட போலாமா?
டேய் வாடா, உங்க அம்மா குளிக்க போயிருச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள கொண்டு வந்து உன்னை திரும்ப வீட்டுல விட்டாடுறேன். ஆமா, இது வேற. அப்புறம் என்னைய பிடிச்சி உங்க அம்மா வாழ்வாள்னு கத்தும். ஏன் தீட்டு போனேன், எதுக்கு தீட்டு போனேன்னு ஒரு மாதிரி பேசும். மலியா பொம்மை நல்லா இருக்கா? ஐயோ, இது என்னங்க இது? ஆகாத வேலையே தாங்க பாப்பீங்க. வெள்ளை கலர்ல வாங்கிட்டு வந்திருக்கிறிய. அவன் சும்மாவே மண்ணில் கிண்ணில் போட்டு அவன் விளையாடிச்சாம பூரா அப்பிட்டு திரிவான். இதுல வேற வெள்ளை கலர் பொம்மையாக்கும். இந்த பொம்மை என்ன நிலமா ஆக போகுது தெரியல. அந்த வேலை தான் பண்ணுவேன். இங்க பாரு, பார்க்கறதுக்கு அழகா இருக்கு இந்த வெள்ளை பொம்மை. சரி, அழகா இருக்கே, வாங்கிட்டு போவோம்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன இருக்கு? உடனே நல்லா இல்ல, இதை எதுக்கு வாங்கிட்டு வந்த அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவா. பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? எவ்வளவு அழகா இருக்கு. இந்த இந்த முட்டாய் தான் நல்லா இருந்துச்சு. பெரிய முட்டாயெல்லாம் வாங்கி என்ன பண்ண போறோம் சொல்லு. நாம அவன்கிட்ட இதை கொடு போதும். சரியா? என்னமோ ஏதாவது ஒன்று சொன்னோன்னா அப்படியே ஆயாட்டி புட்டிக்க ஏதாவது பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கு ஒரு இது கூட எடுத்துக்காட்டு சொல்லிட்டு இருப்பீங்க. ஏன் அப்படி பண்றீங்களோ விடு மல்லிகா. ஏமா இந்த வந்துச்சு தங்கம்மா வந்துட்டான். யாருது? நான் விட்டு அங்க விளையாடி இப்படியாங்க இப்படியாங்க. அந்த ட்ரெஸ்ஸை கொடுங்க, அப்படியே மாட்டிடுவோம். இந்தடி. மல்லியா, அவனுக்கு கண்ணு பூரா பொம்மை மேலதே. அவன் பாரு, பொம்மையவே தான் பார்த்துட்டு இருக்கேன். நீ எங்க ட்ரெஸ் மாற்றதெல்லாம் அவன் பாக்குறேன். பொம்மை தான் பிடிக்கும் போல. என்னடா பொம்மை தான் பிடிச்சிருக்கா உனக்கு? பொம்மை உனக்கு பிடிக்கும் தான் உங்க பெரியம்மா பொம்மை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கு. அழகா இருக்குமா அவனுக்கு? சூப்பரா இருக்கு. அடோட, பொம்மை வேணுமா? அழகா இருக்கேன்டி என் பேரன். நல்லா இருக்குல்ல இந்த ட்ரெஸ் அவனுக்கு? பரவாயில்ல. நல்லா தான் மயிலும் மயம் பார்த்து எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த பொம்மையை கொண்டா பிள்ளைகிட்ட கொடுப்போம். இந்த வாங்கி தரேன் இரு. நல்லா இருக்காத்த. நான் கூட என்னடா கலர் கலரா நல்லா இருக்கும் நல்லா இல்லையோன்னு நினைச்சேன். நல்லா தான் இருக்கும் போல. பரவாயில்ல, அழகா இருக்கு. இங்க பாரு, அவங்க அம்மாக்காரி பாக்குறதுக்குள்ள அவனை கொண்டு போய் அங்கிட்டு விட்டுட்டு வந்திருக்க. பார்த்தா அப்புறம் அவ என்ன பண்ணுவானே தெரியாது. அவளை பத்தி தான் நமக்கு தெரிஞ்சு கிடக்கு. அதனால விட்டு தள்ளிடுங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பவி, எப்படி தூக்கி அங்கேயே கொண்டு போய் அவனை விட்டுடி. சரியான நாள் தான். எப்படி தூக்கணும் அப்படியே கொண்டு விடணுமா? அந்த சித்தி மட்டும் பார்த்துச்சேனிய, அவ்வளவுதான். ஆமா, அவ அதுக்குள்ளேயும் குளிச்சுட்டு வச்சுட்டு வர மாட்டாடி. நீ கொண்டு போய் விட்டுடி. இதாண்டி கரெக்டான நேரம். இதுக்கு மேற்பட்டு ஒரு நிமிஷம் கூட ஆனாலும் வந்தா அவ்வளவுதான், ஆட்டி படைச்சு விடுவா, யாரும் கூட பார்க்காம. அதனால கொண்டு போய் விட்டு வர்றது நல்ல முறை. மல்லியா, அமுச்சு விடு. தங்கப்புல, உனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கா? அத்தை உனக்கு எடுத்துட்டு வந்தது அழகா இருக்குமா? அழகா இல்லாம கூட இருக்குமா? சூப்பரா இருக்கு.